வெல்கம் டு ஈட்வேஸ் சேனல். சீதையை தேடிய அனுமன் இலங்கையில் முதலில் கால் பதித்த இடம் ரம்போட மலைப்பகுதியில் உள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலையே காலை உணவை முடிச்சுட்டு தான் நுவரெலியாவில் உள்ள அந்த அனுமன் கோயிலுக்கு கிளம்பினோம். காலையிலே டிஃபன் வெரைட்டியும் சாதமும் இருந்தது. சைவம் அசைவம் இரண்டுமே இருந்தது. கண்டியிலிருந்து நுவரெலியா போகிற வழியில் மையப்பகுதியில் இந்த ரம்போட மலைப்பகுதியில் ஸ்ரீ பக்த அனுமான் கோயில் இருக்குது. இராமாயணத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது என்றாலும் மிக மிக முக்கியமானது திருமாலின் அவதார நோக்கமான ராவணவதம் நிகழ முதல் அடியாக அமைந்தது அனுமன் இலங்கையில் காலடி பதித்ததே. வரதராஜ விநாயகரை வணங்கிட்டு மேலே போகலாம். ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தாலும் கீழே குறிப்பிட்ட இடத்துல வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு மேலே நடந்து தான் போகணும். ரெஸ்ட் ரூமும் கீழே தான் இருக்கும். மலை மேலே எதுவும் கிடையாது. சுத்தம்னா அப்படி ஒரு சுத்தம். இந்த இடம் சின்மியா மிஷின் மூலம் பராமரிக்கப்படுகிறது. இந்த இடம் இராமாயணத்துடன் தொடர்புடைய புனித தலமாகவும் இலங்கையில் உள்ள இந்துக்களின் முக்கிய வழிபாட்டு தலமாகவும் திகழ்கிறது. ஆரம்பத்தில் ரொம்ப நாளாக அந்த இடத்துல கோவிலோ வழிபாட்டு தலம் எதுவுமே கிடையாது. சுவாமி சின்மயானந்தா 1980 நுவரெலியாவில் இருக்கிற காயத்ரி பீடம்ங்கிற இடத்துக்கு போயிட்டு வர்ற வழியில் கார் திடீர்னு நின்றுச்சான். திடீரென கார் நின்று பயணம் தடைபட காரணம் ஏதோ தெய்வீகம் சார்ந்ததாக இருக்கும்னு நினைத்தார். கொஞ்ச நேரம் கழித்து காரை விட்டு இறங்கி அதே இடத்துல ஒரு பாறை மேலே தியானத்தில் அமர்ந்தார். அந்த இடத்தில் அனுமனின் ஒப்பற்ற சக்தியை உணர்ந்து முதலில் அனுமன் கால் பதித்த இடத்தில் கோயில் கட்ட எண்ணினார். 10 ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி அந்த இடத்திற்கு ராம்போதா என்று பெயர் சூட்டினார். அப்படி என்றால் ராமர் படை அல்லது ராமர் சக்தி என பொருள்படும். படியில் ஏறி மேலே போனதும் கைகாலில் சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். மலை மேல் இருக்கும் இந்த ஸ்ரீ பக்த அனுமனை தரிசிக்கிறதுக்கு நேர்த்தியான நடைபாதை, படிகள் இருக்குது. புல்வெளி, மரங்கள், வண்ண மலர்கள் அடங்கிய சூழலோட இருக்குது. உயரமான விமானத்துடன் கூடிய கருவறையில் 23 அடி உயர அனுமன் சிலை, விநாயகர், தியானேஸ்வர், சீதா, ராமலட்சுமணர் மற்றும் பரிவார தெய்வங்களுடன் வசந்த மண்டபத்தில் இருக்கின்றனர். சீதையை மீட்க ராமர் படை சென்றபோது அனுமன் இங்கு வந்து சென்றதால் இது அனுமனின் வலிமை மற்றும் பக்தியை வெளிப்படுத்தும் தலமாக இருக்கிறது. அனுமன் முதல்ல இங்கே வந்தபோது இப்பகுதியில் உள்ள மலையில் அமர்ந்து தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. இங்கே 2001 தான் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த கோயில் காலையில் 7 மணிலிருந்து 12:45 வரையும், மாலை 3:30 6:30 வரையும் திறந்திருக்கும். சீதை ஹனுமனிடம் கணையாளியை கொடுத்த நிகழ்வினை மையப்படுத்தி 7 நாள் திருவிழா இங்கே நடக்கிறது. இதேபோல் அனுமன் ஜெயந்தியும் விமர்சையாக கொண்டாடப்படும். 108 பால் குடங்கள், 1008 சங்காபிஷேகங்கள் என்று களைகட்டும் விழா. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த மலையை பார்த்தால் அனுமன் படுத்திருப்பது போலவும் தியானம் பண்ணுறது போலவும் இருக்கும் என பலர் கூறுகிறார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியல. இது ஆன்மீக பக்தர்களுக்கும் இயற்கையை விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. இங்கேருந்து பக்கத்திலே இருக்கும் ரம்போடா ஃபால்ஸை பார்க்குறதுக்கு போனோம். இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டு தான் மேலே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போகணும். இங்கேயும் நிறைய இடத்துல அருவிகள் இருக்குது. ஆனால் அதை வியூ பாயிண்ட்லேருந்து தான் ரசிக்க முடியும். ரொம்ப நெருக்கத்தில் போய் குளிக்கிறதோ இல்லை அங்கே என்ஜாய் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. மெயினாக இங்கே வந்து பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது. 2017 முதல்ல பாலித்தீன் பேகுக்கு தடையும், 2021 சாஷே, காட்டன் பட்ஸு இந்த மாதிரி இதையும், 23வது வருஷம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸையும் தடை பண்ணியிருக்காங்க. அதனால் இலங்கையில் எங்கேயும் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.